வாடகைக்கு இடம் கேட்டு வர்றவங்க நீங்க கேட்ட அட்வான்ஸ் தரேன், வாடகை தரேன்னு கம்பீரமா வர்றாங்க. 4 மாசம் பிசினஸ் பண்றாங்க, அப்புறம் சரியா போகலன்னு இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருத்தங்க நம்ம இடத்துக்கு வர்றாங்கன்னா பிசினஸ் நல்லா பண்ணி 4 காசு சம்பாதிக்கணும். அப்பதான் அந்த வாடகையை நான் சந்தோஷமா வாங்க முடியும். அதுக்காக தான் விவரமா கேட்கிறேன். சார், திறமை இருக்கு, நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்ன்ற நினைப்பு இருக்கு. அதனால இடத்த எங்களை நம்பி வாடகை கொடுக்கலாம் சார். சரி, ஏற்கனவே இடத்த 4-5 பேர் கேட்டிருக்காங்க. யார் முன்னாடி வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாங்கிற முடிவில் நான் இருக்கேன். சார், அட்வான்ஸ் வாடகைலாம் எவ்வளோ? வாடகை 25,000 ரூபா. 10 மாச வாடகையை அட்வான்ஸாக கொடுத்துடணும். அதாவது 2 லட்ச ரூபா ஆகுது. சார், லோனெல்லாம் போட்டு தான் மிஷின்ஸ் வாங்க போகிறோம். ஆரம்பத்தில் வாடகையும் அட்வான்ஸும் கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா சார்? சார், 1 வருஷத்தில் கம்பெனி டெவலப் ஆனதும் நீங்கள் கேட்டதை கொடுத்துட்றோம் சார். முதல்ல தொழில் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றீங்க. 20,000 ரூபாய் வாடகையும் 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துருங்க. ஆனா சார், லேட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி வேற யாராவது அட்வான்ஸ் கொடுத்தா அதை நான் வாங்கிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க என்ன கோச்சு கூடாது. இல்லை சார், சீக்கிரமாகவே உங்களை வந்து பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். நல்லது, வாங்க. மகா, நீ எதுவுமே பேசல, உனக்கு ஓகே தானே? ஏய், அம்மா என்ன சொல்லுவாங்க தானே யோசிக்கிற. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வா.